மாபெரும் முரிமின் சர்வ வல்லமை படைத்த அதிபதி சொர்க்க அழிப்பான் டோகோரியோங். அவரும் அவரது சீடர்களும் முரி முழுவதையும் அச்சுறுத்தி ஒரு காலத்தில் நிலத்தின் பெரும் பகுதியை ஆண்டனர். கொடி சொர்க்க அழிவு பிரிவு. ஆனால் காரணம் அறியாத நிலையில் சொர்க்க அழிப்பான் திடீரென மறைந்துவிட்டான். தலைவர் இல்லாததால் அவரது சீடர்கள் பிளவுபட்டு சில வருடங்களுக்குள் சிதறினர். காலம் கலந்தது. இப்படியேதான் இந்த கதை ஒருவேளை அறியப்பட்டிருக்கலாம். ஆனால் இது அப்பட்டமான பொய். அவர்கள் எனக்கு துரோகம் செய்தனர். ஹியோல்பி, குயியோங், மாக் சபியோங், ஹுவான் சா அவர்கள் அனைவரும் தங்கள் உயிரை பணயம் வைத்து எனக்கு சேவை செய்வதாக சபதம் செய்தனர். ஆனால் என் படுகொலைக்கு சதி செய்தனர். ஆனால் அவர்கள் கனவிலும் நான் டோகோரியோங் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் என்று கற்பனை செய்திருக்க மாட்டார்கள். காத்திருங்கள் துரோகிகளே. ஆகலே நான் உனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் கற்றுக்கொண்ட நீ அந்த துரோகிகளை ஒவ்வொன்றாக கொன்று உன் எஜமானனுக்கு பழிவாங்க வேண்டும். சரியா? இதை நான் இன்றுதான் உன்னிடம் முதன்முறையாக சொல்கிறேன். அப்படியானால் எப்படி முடிவு தெரியும்? வாருங்கள் மாஸ்டர், இது முதல் தடவை அல்ல, ஆயிரக்கணக்கான முறை கேட்டிருக்கிறேன். இன்று மட்டும் நீங்கள் 1 டஜன் முறை திரும்ப திரும்ப சொல்லிவிட்டீர்கள். நான் சொன்னேனா? உண்மையாகவா? சரி, அது எப்படி இருந்தாலும் உன் எஜமானனுக்கு பழிவாங்கிய பிறகு என்ன செய்வாய்? நான் ஒரு பெரிய கொழுக்கட்டை கடையை திறந்து தினமும் பெரிய கொழுக்கட்டைகளை சாப்பிடுவேன். அது ஒரு கோழையின் செயல். ஆனால் நான் சொர்க்க அழிவு பிரிவை அதன் முன்னாள் பெருமைக்கு மீட்டெடுத்து முரிமில் பேரழிவை ஏற்படுத்துவேன். நிச்சயமாக. ஆம் ஆம், சொர்க்க அழிப்பானிடமிருந்து சர்வோத்தம தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்ட சீடனிடமிருந்து நான் இதைத்தான் எதிர்பார்ப்பேன். சிரிப்பு. காங்கிரியோங். ஆம் மாஸ்டர், தெய்வீக சொர்க்க அழிவு நுட்பங்கள் அனைத்தையும் இப்போது உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன். கடைசியாக இவ்வளவு காலம் உன்னிடமிருந்து ரகசியமாக வைத்திருந்த பகைகளை பற்றி உனக்கு சொல்கிறேன். நான் 2 முறை சொல்ல மாட்டேன், ஆதலால் கவனமாக கேள். மாபெரும் முரிமின் சர்வ வல்லமை படைத்த அதிபதி சொர்க்க அழிப்பான் டோகோரியோங். ஐயோ, கொஞ்சம் ஓய்வு கொடுங்கள். ஆம் மாஸ்டர், அவருக்கு என்ன நடந்தது? அவரும் அவரது சீடர்களும். ஆகவே அதன் பிறகு என் மாஸ்டர் காலமானார். அவரது விருப்பத்தை நிறைவேற்ற நான் உடனடியாக மத்திய சாம்ராஜ்யத்திற்கு புறப்பட்டேன். ஹியோல்பி, குயியோங், மாக் சபியோங், ஹுவான் சா. நான் காங்கிரியோங் என் மாஸ்டருக்கு பழிவாங்கவும் அவரது கோபமான ஆத்மாவை அமைதிப்படுத்தவும் உங்களை எப்படியும் கொல்வேன். அவர்கள் செத்துவிட்டார்கள். ஏ, என்ன சொல்கிறாய்? செத்துவிட்டார்களா? யார்? நீங்கள் இப்போது குறிப்பிட்டவர்கள் ஹியோல்பி, குயியோங், மாக் சபியோங், ஹுவான் சா. அவர்கள் ஒரு காலத்தில் சொர்க்க அழிவு பிரிவின் 4 வானரசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், இல்லையா? அவர்கள் பல யுகங்களாக செத்துவிட்டார்கள். சொர்க்க அழிப்பான் மறைந்தவுடன் அவர்கள் பிரிவின் புதிய தலைவராக ஆவதற்கு தங்களுக்குள் சண்டையிட்டு ஒருவரையொருவர் கொன்றுவிட்டனர். சொர்க்க அழிவு பிரிவும் வீழ்ந்துவிட்டது. நான் பிறப்பதற்கு முன்பே இது நடந்தது. ஆனால் இந்த சம்பவம் மிகவும் இழிவானது. கங்கோவில் உள்ள அனைவருக்கும் இன்னும் இது தெரியும். நீங்கள் ஒரு வாளை ஏந்தி இருக்கிறீர்கள், ஆனால் இதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருடங்களாக நீங்கள் ஒரு குகையில் பயிற்சி செய்திருக்க வேண்டும், அல்லது அப்படிதான் இருக்க வேண்டும். செத்துவிட்டார்களா அந்த பாவிங்க? அப்படியானால் இப்போது என்ன நடக்கும்? என் மாஸ்டருக்கு பழிவாங்குவது பற்றி என்ன? என் வீர சாகசங்கள் பற்றி என்ன? 1 வருடம் கழித்து ஜெயில் ஒன்னு ஓபன் பண்றாங்க. அது உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீ விடுவிக்கப்பட்டு விட்டாய், வெளியே வா. உனக்கு எங்கு செல்ல இடம் இருக்கிறதா? நீ சிறந்த திறமையுடைய வீரன் என்பதால் ஒரு உன்னதமான குடும்பத்திற்கு பாடிகார்டாக உன்னை நான் பரிந்துரைக்க முடியும். உனக்கு விருப்பம் இருந்தால். தேவையில்லை. நான் இனிமேல் தற்காப்பு கலைகளை பயன்படுத்த மாட்டேன். 1 வருடத்திற்கு முன்பு இரும்பு குதிரை கொள்ளையர்களை தனியொருவனாக அழித்தவன் இவன்தானா? ஆம், இரும்பு குதிரை கொள்ளையர்களை ஒழித்ததற்காக இவன் வெகுமதிக்கு தகுதியானவன். ஆனால் கொள்ளையர்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் இருந்த அரசு படைகளையும் கொள்ளையர்கள் என தவறுதலாக எண்ணி அவர்களையும் தாக்கினான். இதனால் பலத்த உயிர் சேதங்கள் ஏற்பட்டன. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இவனது சேவையை கருத்தில் கொண்டு இவனது தவற்றுக்கு 1 வருட சிறைவாசம் போதும் என்று உயர் அதிகாரிகள் முடிவு செய்தனர். இவனுக்கு 20 வயது கூட இருக்காது போலிருக்கிறதே. சி, முறையான ஒழுக்கமில்லாத தற்காப்பு கலைகள் ஒரு கொடிய ஆயுதத்தை தவிர வேறில்லை. எத்தனை முறை நாம் இளம் தற்காப்பு கலை மேதைகளை தங்கள் திறமைகளுக்காக புகழப்பட்டு பின்னர் குற்றவாளிகளாக மாறியதை பார்த்திருக்கிறோம். அந்த இளைஞனுக்கு என்ன விதி காத்திருக்கிறதோ? இதோ உங்கள் டம்ப்ளிங்ஸ் ஐயா.
ஓஹோ, நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டீர்களே. நீங்கள் 2 கூடைகள் ஆர்டர் செய்தீர்கள் அல்லவா? நன்றி. இதோ டம்ப்ளிங்ஸ்க்கான பணம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. டம்ப்ளிங்ஸ் அல்லவா? ஹோட்டல் காட்டுறாங்க. ஹோட்டலுக்குள்ள நம்ம ஹீரோ உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த ஹோட்டல்ல ஒரு பொண்ணு சர்வீஸ் செய்யறத காட்டுறாங்க. அந்த டைம்ல தான் ஒரு கும்பல் என்றாகுது. அவன் சும்மா கை அசைச்ச உடனேயே சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் மரியாதை செலுத்துகிறார்கள் அவனுக்கு. வரவேற்கிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்கள் ஆர்டர் செய்வதற்கு முன் முதலில் கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். நிச்சயமாக, நிச்சயமாக. அதுல பச்சை கலர் ஷர்ட் போட்ட கும்பல் சாப்பிட்டு வெளியே போகும்போது இவனுங்க பார்த்தாரானுங்க. பார்த்துட்டு ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவனுங்களும் பின்னாடியே போவாங்க. அப்படி போகும்போது ஒரு தடியன் நம்ம ஹீரோவோட சாப்பாட கீழே தள்ளி விட்டுருவான். அத பார்த்த உடனே நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியாது. ஹேய், நீ பெரிய முண்டம்! என் டம்ப்ளிங்கை என்ன செய்ய போகிறாய்? அதுக்காக அவன் முறைச்சுக்கிட்டே திரும்பி பாப்பா. இந்த சிறுவன், நீ என்ன சொன்ன, பிச்சைக்காரனாயே? பரவாயில்லை, அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுங்க. இது உன் அதிர்ஷ்ட நாள், பிச்சைக்காரனாயே. உன் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களுக்கு நன்றி சொல். இதோ பார்சல் ஆர்டர். அடடா! ஓ ஐயோ, அந்த வாடிக்கையாளர்கள் இப்பதான் வெளியே போனாங்க. இப்ப என்ன செய்யறது? அவங்க ஏற்கனவே ஆர்டருக்கு பணம் கட்டிட்டாங்களே. நான் திரும்பி வந்துவிட்டேன். எனக்கு தெரியும். ஓ நல்லது, நீ இங்கிருக்காய். நீ வேகமாக நடப்பதால் இதை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு. அடடா, எதை கொண்டு போகணும்? ஆஹா, புரிகிறதா? பிரச்சனை இல்லை. நான் அவங்க கிட்ட போய் 1 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன். நல்லது, நான் உன்னை நம்புகிறேன். இப்ப ஒரு மலை பிரதேசத்துக்கு நடுவுல ரத்தம் கீழே விழுவதை காட்டுகிறார்கள். என்ன ஒரு பரிதாபம்! நான் இன்று உன்னை சந்தித்திருக்கவில்லை என்றால் நீ இறந்து விட்டாய் என்று நினைத்து நான் கைவிட்டிருப்பேன். சி, டேய், நீ சாவதற்கு முன்னாடியே உன்னோட கடைசி ஆசை இல்லனா ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லிடு. உன்னை கண்டுபிடித்து விட்டேன். நான் சீக்கிரமாவே உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன். இதை ஃபோர்க் சத்திரத்தில் ஆர்டர் செய்தீர்கள் இல்லையா? ஆம், டெலிவரி முடிந்தது. நான் இப்போ கிளம்புகிறேன். அடடா, இந்த மடையனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. சிறுவா, நேற்று இரவு ஒரு முதியவர் உன்னை துரத்தி ஒரு வாளிக்குள் திணிக்க முயற்சிப்பது போல் கனவு கண்டாயா? ஐயா, ஐயோ, ஒருவேளை நான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கலாம். ஏனென்றால் அந்த கனவு உன் மரணத்தை முன்னறிவித்ததுக்குண்டா. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு காயின் வந்து அந்த பையனோட மூஞ்சியிலேயே அடிச்சு அவனை படுக்க வைத்து விடும். எப்படிடா விழுந்தான்டோ எல்லாம் பாப்பாங்க ஆச்சரியமா. அடடா, நான் வாழை பிடித்திருந்த அடியாள் மணிக்கட்டை குறிவைத்தேன். ஆனால் நான் உன் உயிரை காப்பாற்றப் போவதால் அந்த சிறிய தவறை மன்னிக்கவும். அந்த ஆளுங்க எல்லாம் நம்ம ஹீரோவை வெறித்தனமா பாப்பானுங்க. அந்த டெலிவரி பையன் மயக்கம் போட்டு கிடப்போம். அந்த பொண்ணு பாக்குது, இவன் யார்ரா இவன்டு. எப்படி இருந்தாலும் இது டம்ப்ளிங்ஸ்கான சில்லறை. இந்தாங்க வச்சுக்கோங்க. அந்த காயின்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா ஒரு பவர் மாதிரி கேதர் பண்ணி அட்டாக் பண்ணுவோம் பாருங்க. அந்த காயின்ஸ் எல்லாம் அப்படியே பாஞ்சுக்கிட்டு போகுது. இவனுங்க கத்தி வச்சு சிலம்பு சுத்துற மாதிரி அந்த அட்டாக் எல்லாம் தடுத்து விட்டார்கள். அந்த எலி, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த தடியன் சொல்றான். அவன் சாக வேண்டும் என்று கெஞ்சுகிறான். ஆஹா, ஒரு இளைஞனுக்கு இவன் மிகவும் பலசாலியாக இருக்கிறான். இங்கு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இவனை நானே சமாளிக்கிறேன். அரை நாளைக்குள்ளேயே என் சபதத்தை முறிப்பேன் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் இதுவே கடைசியாக இருக்கும். மாற்றி மாற்றி வரவேண்டாம். நீங்கள் யாவரும் ஒரே நேரத்தில் என்னிடம் வாருங்கள். அப்படி சொன்ன உடனே அந்த அடியாட்கள் எல்லாம் வெறித்தனமா பாப்பானுங்க. அந்த பொண்ணு ஆச்சரியமா பாக்கும். என்னடா இப்படி சொல்றான்ட்டு. அந்த தடிய நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ எல்போ வச்சு வயித்திலேயே ஒரு பஞ்சுதான். அவங்க எல்லாம் ஆச்சரியமா பாப்பாங்க. என்னடா இப்படி அடிக்கிறான் அப்படின்னு. தடியனோட மூஞ்சி முன்னாடி வரும். உன் மூஞ்ச ரொம்ப நேரம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில ஒரு பஞ்சு. அடுத்து ஹீரோ சொல்லும்போது பின்னாடி பார்த்தா அந்த தடிய இன்னும் கீழே விழுகாமல் நின்னுகிட்டே தான் இருக்கான். திடீர்னு நம்ம ஹீரோவோட மண்டையில கைய வச்சு புடிச்சுக்கிட்டு, அது அவ்வளவு மோசமாக இல்ல. நம்ம ஹீரோவை மேல தூக்கி எவனா இறுக்கமா புடிச்சு லாக் போடுவதற்கு ரெடியாகிறான். சிறுவா, ஹாடோங்கில் இருந்து வந்த ஒரு வலிமை மிக்க தற்காப்பு கலைஞர் வைர உடல் நிலையை அடைந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறாயா? அந்த மனிதன் நான், டாங் வே. அவ்வளவுதான், நம்ம ஹீரோவை தக்காளி புளியற மாதிரி புழிஞ்சு கீழே போடுவோம். இப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்கும். எவன்டாது அப்படின்னு ஆச்சரியமா திரும்பி பாப்பாங்க. ஹேய், என்ன ஒரு முட்டாள்! அவன் பேசுவதற்கு முன் தன் எதிரியை அளந்திருக்க வேண்டும். ஆணவமாக நடந்து கொண்டதற்கு அவனுக்கு கிடைத்தது. அடடா, நீங்கள் அனைவரும் ஒரு மோசமான கூட்டம். நீங்கள் அவனை விட வலிமையாக இருந்திருந்தால் அவனுக்கு ஒரு நல்ல அறிவுரை கொடுத்து அவனை விடுவித்திருக்கலாமே.
ஒரு பலவீனமான பையனை அப்படி அடித்திருக்க வேண்டுமா? அதற்கு மேல் நீங்கள் சிரித்துக் கொண்டே பார்த்தீர்கள். மன்னிக்கவும், உங்கள் தோழர்களுக்கு ஒரு சிறிய பாடம் கற்பிக்க எனக்கு அனுமதி உண்டா? அடடா, இல்லை, அவர்கள் எங்களுடன் இல்லை. ஏய் குண்டா, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அடடா, என்ன? அவன் ஏதோ ஒரு டெக்னிக் பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையும் மயக்கம் போட வைக்கிறான். என்ன அது? ஆர்டர் போட்ட பொண்ணு கூட இருந்தவனும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த குண்டன் அவன் என்ன செய்தான்? நம்ம ஹீரோ கெத்தா நிப்பான், பார்த்தா மூக்குல ரத்தம் விழுந்துகிட்டு சோதா மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருப்பான். அவர்கள் உங்களுடன் இல்லையா? இல்லை, அவர்கள் எங்களுடன் இல்லை, சுத்தமாக இல்லை. புரிகிறது, நீங்கள் முன்பு நட்பாக இருந்ததை பார்த்தேன், அதனால் நான் நினைத்தேன். எந்த சூழ்நிலையில் இருந்து நாங்கள் நட்பாக இருக்கிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டது. அவனை கொல். அவன் சிறிது நேரம் கவனச்சிதறலாக இருக்கும்போது சீக்கிரம். ஒரு உயிலை பற்றி ஏதோ கேட்டேன், அதனால் நீங்கள் குடும்ப விஷயங்களை பற்றி விவாதித்தீர்கள் என்று நினைத்தேன். சரி, இல்லை, அது பின்னாடியே பியர்ஸ் எடுத்து குத்தன மாதிரி இருக்கும். ஆனா அவன் இருக்க மாட்டான். திடீர்னு ஹீரோப்பின் பக்கமா வந்து அவங்க 2 பேத்தையும் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். ஆஹா, அப்படியானால் இது ஒரு குற்றக்காட்சி. சொல்லிட்டு 2 பேரோட மூஞ்சையும் நச்சுன்னு அடிப்பான் பாருங்க, தக்காளி சட்னி மாதிரி சிதறும். ஆகவே அவர்கள் ஏழை என்னையும் கொல்ல விரும்பினார்கள். நம்ம ஹீரோ 4 பேத்த அடிச்சு போட்டுட்டா மீதி இருக்கிறவன் அந்த தடியன் மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கும்போது, பின்னாடி இருந்த அந்த தடியன் உன்னோட ஆர்ஸெல்லாம் நிறைந்த கைய வச்சு லாக் பண்ணிடுவான் ஹீரோவ. கிடைத்தாய் பாஸ்டர்ட், இங்கேயே உன்னை சக்கையாக அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவனோட லாக்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அவனோட 2 கையையும் அப்படி அசால்ட்டுக்கு பிரிப்பான். அவன் ஆக்கிலிருந்து ரிலீஸ் ஆயிட்டு அவனோட நெஞ்சிலேயே ஒரு குத்துதான். சரியான வழி எடுக்குது போல. அவன் கைய நெஞ்சில புடிச்சுக்கிட்டு வாயில இருந்து சளி ஒழுகுது. அப்படியே போய் பின்னாடி இருக்கிற மலை மேல சாய்ந்து நிக்கிறான். நான் மூச்சு விட முடியவில்லை. வைர உடல் அல்லவா? நில், நான் உண்மையில் தெய்வீக அழிவு, தீமையை எதிர்க்கும் உள்ளங்கை தாக்குதல். என்ன? அந்த அட்டாக்ல அவன் வயித்துல ஒரு அச்சு பதிஞ்சிரும். பின்னாடி பார்த்தா மலையையே அப்படியே சுக்குநூறா நொறுங்கி கீழே விழுகிறது தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அட்டாக்கோட பவர் அந்த அளவுக்கு இருக்கு. அங்க இருக்க காக்கா குருவிங்களா ஏதோ நிலநடுக்கம் வந்த மாதிரி அங்கங்க பறந்து ஓடிட்டு இருக்குங்க. நம்ம ஆட்களை காமிச்சா அவங்க ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, அவனுக்கு வைர உடல் இருப்பதால் சில மணி நேரங்களில் அவன் எழுந்து விடுவான். ஆனால் அங்கிருந்து வெளியே வர இன்னும் சிறிது நேரம் ஆகும். எனவே அதற்குள் நீ உன் செயல்களுக்காக மனம் வருந்துவாய் என்று நம்புகிறேன். அவனுக்கு உண்மையிலேயே ஒரு வைர உடல் இருந்திருந்தால் அது உண்மையாக இருந்திருக்கும். ஆனால் அவன் முன்பு எதையோ ஒப்புக்கொள்ள முயலவில்லையா? சொர்க்கம், தெய்வீக அழிவு, தீமையை எதிர்க்கும் உள்ளங்கை தாக்குதல். என்ன? அந்த குண்டன் அந்த மனிதனுக்கு உச்சபட்ச அதிபதி. தெய்வீக அழிப்பாளரின் தற்காப்பு கலைகள் எப்படி தெரியும்? அதிர்ஷ்டவசமாக சில சிறிய எலும்புகள் மட்டுமே உடைந்துள்ளன, மற்றவை இடமாற்றங்கள் மட்டுமே. கையெழுத்து நெஞ்சு மேல வச்சு அவன் உடனே ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பான். முடிந்தது. சுமார் 10 நிமிடங்களில் அவன் மீண்டும் பலம் பெறுவான். ஓ, மற்றும் காவலர்களே, ஆம், தயவு செய்து பேசுங்கள். நீங்கள் மீண்டும் அந்த சத்திரத்திற்குச் சென்றால் நான் தற்காப்பு கலைகளை பயன்படுத்தியதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். நிச்சயமாக என் மனதில் பதிய வைத்துக் கொள்வேன். நன்றி. சரி, அப்படியானால் நில். தொந்தரவு இல்லை என்றால் உங்கள் பெயரை சொல்ல முடியுமா, ஐயா நன்மை செய்பவரே? அது தொந்தரவு. சீ, அம்மணி. அந்த இளையனுக்கு சக்தி வாய்ந்த தற்காப்பு கலைகள் இருந்தாலும் பொதுவான மரியாதை இல்லாமல் இருக்கிறான். எனவே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஐயா, தொந்தரவு. சில அம்மணி. ஓ, அம்மணி, அது ஒரு பெயர் அல்ல. ஆனால் ஒரு மாஸ்டர் தொந்தரவு. நான் திரும்பி வந்து விட்டேன். என்ன இவ்வளவு நேரம்? நான் சில முறை வழி தவறிவிட்டேன், அதனால் திரும்பி செல்ல வேண்டியிருந்தது. நீ சண்டையிட்டிருக்கிறாய் அல்லவா? என்ன, அப்படியெல்லாம் இல்லை. அப்படியென்றால் உன் மூக்கில் ஏன் ரத்தம் வடிகிறது? நான் வரும் வழியில் வழுக்கி விழுந்து விட்டேன். நீ வழுக்கி விழுந்தாய் என் புருடா. எரின் அவன் வெளியே இருந்தபோது சண்டையிட்டிருக்கிறான் போல இருக்கிறது. என்ன, கேங்க்ரியாங், அவள் சொல்வது சரியா? 1 வருடத்திற்கு முன்பு நான் உனக்கு வேலையை கொடுத்தபோது என் அனுமதி இல்லாமல் தற்காப்பு கலைகளை பயன்படுத்த மாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி அளிக்கவில்லையா? அது உன் மனதை விட்டு நீங்கிவிட்டதா ஏற்கனவே? ஓ, நான் அவசரமாக திரும்பி வரும்போது விழுந்து விட்டேன், அவ்வளவுதான். உன் மூக்கில் ரத்தம் வடிகிறதா? அருகில் வா. நான் கீழே விழுந்தபோது என் மூக்கில் இடித்துக் கொண்டேன். ஐயோ பாவம், உன் மூக்கு வீங்கியிருக்கிறது. சமையலறைக்குள் வா, நான் உனக்கு சிகிச்சை அளிக்கிறேன். ஓ சரி. அடடா, நீ சண்டையிட வேண்டியிருந்தால் குறைந்தபட்சம் வெற்றி பெறு. உன்னை ஒரு ஆண் என்று அழைத்துக் கொண்டாள்.
அந்த தெய்வீக சொர்க்க அழிவு முஷ்டி என்னவென்றெல்லாம் கற்றுக்கொண்டாயே. டெலிவரிக்கு வெளியே இருக்கும்போது அடிவாங்காதே. நான் சொன்னது போல் வழுக்கிவிட்டது. ஒரு கும்பல் காட்டுக்கு நடுவுல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மையோ சியாங், நீ ஒரு பாஸ்டர்ட். நாங்கள் ஒரு காலத்தில் உன்னுடைய தோழர்கள். நீ எப்படி இதை எங்களுக்கு செய்தாய்? ஆமாம், நீ சொல்லுவது சரிதான். ஆனால் தயவு செய்து புரிந்து கொள், நான் என் வேலையை செய்கிறேன். சங்கிலி எடுத்து வேகமா நேரா இருக்கவன் மேல அடிப்பான் பாருங்க, அவன் மண்டையை இரண்டா பொளந்துக்கும். இவனை இப்படியே விட்டா வேலைக்காகாது. அவன் சங்கிலிகளை எடுப்பதற்கு முன் நான் அவனை வெட்டி விடுவேன். நீடில் வச்சு அட்டாக் பண்றான், அது அவன் கண்ணில் போய் குத்துது. மையோ சியாங் ஒரு கொலையாளி, அவன் வேலையை செய்து முடிப்பான். அவனுடைய திகிலூட்டும் திறமைகளுக்காக மட்டுமல்லாமல் தனிப்பட்ட பந்தங்களை தன் வேலைக்கு குறுக்கே வர விடாததற்காகவும் அவன் புகழ் பெற்றவன். முன்னாள் தோழர்கள் அவனுடைய அடுத்த இலக்காக இருந்தால் அவர்களை கொல்வதற்கும் அவன் தயங்குவதில்லை. அவன் ஒரு மதிப்பற்ற குடும்பத்தின் இளைய மகன். ஆனால் நான் அவனை திருமணம் செய்து கொண்டேன். என் குடும்பத்தின் ஆதரவுடன் அவனை ஒரு சரியான மனிதனாக்கினேன். ஆனாலும் இப்போது அவன் கொஞ்சம் அதிகமாகவே நிம்மதியாகிவிட்டான் போலிருக்கிறது. ஏனெனில் அவன் தற்போது ஒரு கள்ளக்காதல் வைத்திருக்கிறான். சாங் சோயாங், என் குடும்பத்தின் சொத்துக்களுக்காக தான் இந்த சூனியக்காரி என் கணவனை மயக்கிவிட்டாள் என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். இந்த அகாலமான பெண்ணை எனக்காக கொன்றுவிடு. ஒரு பெண்ணை கொல்வது பொதுவாக எனக்கு ஒரு கெட்ட உணர்வை விட்டுச் செல்லும். ஆனால் நீ விரும்பினால், கொஞ்சம் கூடுதலாக பணம் செலுத்தினால் ஏன் வேண்டாம்? உனக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைப்பதை விட அதிகமாக கிடைக்கும். இதை அமைதியாக கவனித்துக்கொள். நான் உனக்கு ஒரு பெரிய போனஸ் வழங்குவதை பற்றி யோசிப்பேன். இதெல்லாம் போகட்டும், உன் கணவனையும் ஏன் போட்டு தள்ளக்கூடாது? தொகுப்பு ஒப்பந்தங்களுக்கு நான் தள்ளுபடிகள் வழங்குகிறேன். நான் ஒரு விதவையாக ஆக விரும்பவில்லை. இந்த நல்ல உணவுக்காக நன்றி. வரவேற்கிறோம், மீண்டும் வாருங்கள். நில். அவங்க சாப்பிட்டு போன தட்டுல மீதி டம்ப்ளிங் இருக்கும். அந்த ஹீரோ எடுத்து தின்னலான்னு நினைப்பான். அந்த ஆயா காலையே உதைச்சிட்டு, மீதமுள்ளவற்றை குடித்து விட வேண்டாம் என்று நான் உன்னிடம் சொல்லவில்லையா? எரின் பாத்திரம் கழுவும்போது அவளுக்கு சுலபமாக்கத்தான் நான் அதை செய்ய விரும்பினேன். அதை பற்றி கவலைப்பட உன்னிடம் யார் சொன்னது? 2 கால் பன்றி எதையும் விட்டு வைக்கவில்லை என்றால் என் 4 கால் பன்றிகளுக்கு நான் என்ன உணவளிப்பேன்? எங்கே போகிறாய் அம்மா? நான் நகரத்தில் ஒருவரை சந்திக்கிறேன். நான் இன்று இரவு அங்கேயே தங்கிவிடுவேன் போலிருக்கிறது. அப்புறம் பார்ப்போம் பாட்டி. யாசை பாட்டி என்று அழைக்கிறாய். என்னை மேனேஜர் என்று அழைக்க சொன்னேன், அல்லது அக்கா. மற்றும் நீ என்னை நகரத்தில் பார்த்தால் உனக்கு என்னை தெரியாது. தெரிந்த மாதிரி நடந்தால் நீ செத்து போன சடலம். சரி. உனக்கு பசித்தால் என்னிடம் சொல்லச் சொன்னேன் இல்லையா? மீதமுள்ளவற்றை பிடுங்கி திட்டு வாங்குவதற்கு பதிலாக. அம்பா வெளியே இருக்கும்போது நான் உனக்கு சில பெரிய கொழுக்கட்டைகளை அவிப்பேன். எனவே பிறகு சமையல் அறைக்கு வா. அப்படியா? வாவ், இதோ டெலிவரி ஆர்டர்கள் வந்துவிட்டன. ஓ மை காட், இவை பெரிய ஆர்டர்கள். உனக்கு பெரிய கொழுக்கட்டைகளை வேறு ஒரு சமயத்தில் அவிக்க வேண்டும். என்னது? சே, எனக்கு அத்தகைய ஜோக்குகள் பிடிக்காது. நீ கேலி செய்தாயில்லையா? ஹே எரின். சரி, ஒருவேளை இன்னும் மிகவும் சூடாக இருக்கிறது. நான் இதை ரசிப்பேன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. டெலிவரிகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. மீதமுள்ள 2 கூடைகள் எனக்குதான். ஐயோ, அது பாட்டி. அவள் என்னை இங்கே பார்த்தால். நில். அந்த பருத்த தோற்றமுடைய குண்டன் யார்? இன்று இரவு உன் அழகு முன்பை விட மூச்சடைக்க வைக்கிறது சோஹ்யாங். உன்னை பார்க்க முடியாத அந்த 6 நாட்கள் எனக்கு 6 வருடங்கள் போல் இருந்தது. இன்னும் 6 நாட்களை நான் எப்படி தாங்குவேன் என்று தெரியவில்லை. அன்பே, ஏன் இப்போது இதையெல்லாம் சொல்கிறாய்? சோப், நான் கேலி செய்யவில்லை. என் மனைவி மற்றும் அவளுடைய குடும்பத்திற்காக என் வாழ்நாள் முழுவதும் உழைத்து வாழ்ந்தேன். ஆனால் உன்னை சந்தித்த பிறகு எனக்கு ஒரு புதிய உலகம் திறந்தது. உன்னுடன் ஓடிவிடு. என் வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய நாயாக வாழ்வேன். அப்படி இருக்காதே, நாம் நண்பர்களாகவே இருப்போம். நண்பர்களாக இருப்பதை நரகத்திற்கு அனுப்பு. ச்சே, இதை என்னால் மேலும் கேட்க முடியவில்லை. இது எனக்கு குமட்டலை ஏற்படுத்துகிறது. அவனை உடைத்து போடுவதை விட எனக்கு வேறு எதுவும் பிடிக்காது. ஆனால் ஒரு வேலை என்பதால் அந்த மெலிந்த பெண்ணுக்கு என் சங்கிலிகளை பயன்படுத்துவது அதிகப்படியானதாக இருக்கும். அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்கு அவன் வாயில நீடில் வச்சு ரெடியா இருக்கும்போது ஹீரோ நடுவுல வந்து அதை புடுங்கிட்டு கீழே கொட்டுவான். எனக்கு தெரியும். நீ சிறிது நேரமாகவே கொலைகார எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். நீ ஒரு கொலையாளி இல்லையா? தலைமை கும்பலா? ஹே, அங்கே எனக்கு 1 நிமிடம் கொடு அக்கா. உனக்கு தெரிந்தவர்களா? இல்லை. யார்? அந்த கொழுப்பு திரள் யார்? அவன் என்மேல் இருக்கும்போது கூட அவனை என்னால் உணர முடியவில்லை. அவன் உன்னைதான் துரத்துகிறான் என்று நினைக்கிறேன் அக்கா. வேறு எங்காவது போக வேண்டுமா? அல்லது நான் அவனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டுமா? அடி. ஐயோ, மீண்டும் மறந்துவிட்டேன். என்ன? டப்பா
டப்புன்னு ஹீரோவா அட்டாக் பண்றதுக்கு சங்கிலி வரும். ஆனா அந்த சங்கிலி அட்டாக்க ஹீரோ அசால்ட்டா தடுத்துருவான். உடனே ஒரு கரை இழுப்பான் பாருங்க. அங்க இருந்து ஹீரோ பக்கத்துல வந்துருவான். உன்னால் நான் பெரிய சிக்கல் மாட்டப் போகிறேன். மண்டையிலே ஒரே குத்துதான். அந்த அடியில அந்த இடமே தரமட்டமாகிவிடும். ஐயோ அது அதிகமாகிவிட்டது. அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் உயிர் பிழைத்ததற்கு. கெட்டியாக பிடித்துக்கொள். நன்றி. மன்னிக்கவும், நீ இன்று இரவு வீட்டிற்கு போய் படுப்பது நல்லது. நீ யார்? ஓ மை, என் செயற்கை பற்கள் போய்விட்டன. எவ்வளவு பயங்கரம்! உன் மேக்கப்பும் போய்விட்டது அக்கா. நீ என் உயிரை எடுப்பாய். இதனால்தான் நான் வெளியே இருக்கும்போது உனக்கு என்னை தெரியாது என்று முட்டாளே. ஆனால் நான் சரி, இப்படி ஆகிவிட்டதால் வேறு வழியில்லை. கடினமாக உழைத்து நேர்மையான வாழ்க்கை வாழ இளைஞனே. மேலும் உன் மனைவியிடம் அன்பாக இரு. மேனேஜர் அக்கா, இன்று இரவு நான் தற்காப்பு கலைகளை பயன்படுத்தினேன் என்று எரினிடம் சொல்ல வேண்டாம். நீ விரும்புகிறாய். நான் இதை அப்படியே விடமாட்டேன். நான் அவளிடம் எல்லாவற்றையும் சொல்வேன். இதுவரை நான் மூடிமறைத்த விஷயங்களைப் பற்றியும் கூட. நான் தத்திரப்படுத்தி வைத்த ஒரு பீப்பாய் நன்கு பழக்கப்பட்ட மூலிகை வைன் இருக்கிறது. இன்று ஏதாவது நடந்ததா?